ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டெக் தமிழன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, GTA வைஸ் சிட்டி கேம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐகானை யாரில் போட்டுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி மொபைல் ரிலேட்டட்ஸான நிறையா டெக் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு GTA வைஸ் சிட்டி கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீம்னுங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும். ஸ்டீம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி கேம் ஸ்டோரு. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ண முடியும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் ஹோம் பேஜுக்கோங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சர்ச் பாக்ஸில் ஸ்டீம்னு சர்ச் பண்ணுங்கள். STEAM ஸ்டீம்னு என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா store.steampowered.comனு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமுடைய ஹோம் பேஜ் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் கலரில் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமுடைய அபவுட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இன்ஸ்டால் ஸ்டீம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 MBக்கு ஸ்டீம் செட்டப் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, ப்ரௌசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் போங்க. ஓகே, டவுன்லோட் ஃபோல்டர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் செட்டப் ஆப் வந்து இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆப்ஷன் காட்டும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்கில் ஸ்டீம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க மாதிரி கேட்கும். சி டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நோ ப்ராப்ளம். இன்ஸ்டால் கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் வந்து ஃபினிஷ் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஸ்டீம் ஃபினிஷ்னு காட்டும். ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமோடைய அப்டேட்ஸ்லாம் வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு ஸ்டீம் வந்து ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டீம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் கேட்கும். அக்கௌண்ட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடி கொடுத்து இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஆனால் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் எ ஃப்ரீ அக்கௌண்ட்னு இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஆனால் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி பண்ணும்போது இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம் நாட் ரோபோட்னு இருக்குதுல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் ஒர்க் ஆகிறதில்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசரில் போய் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா இதில் ரைட் சைட் டாப் கார்னரில் லாகின் இருக்கும். லாகினை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆப்ஷன் காட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் காட்டும். க்ரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்கள். ஓகே, இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் அட்ரஸ்னு இருக்கும். மறுபடியும் இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வயசு வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு மேலேயான்னு கேட்கும். அதுக்கு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் நாட் ரோபோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாக ஒரு கேப்ச்சா வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் கிளிக் பண்ண சொல்லியிருக்கா. மோட்டார் சைக்கிளை கிளிக் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் மோட்டார் சைக்கிளுக்கு தான் அதில் கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். ஓகே, வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார் கேட்குது. ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎம் நாட் ரோபோட் வந்து கிளியர் ஆயிரும். கிளியர் ஆனதுக்கப்புறம் கன்னியூ கொடுங்க. ஓகே, கன்னியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ உங்கள் இமெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம்லேருந்து நியூ ஸ்டீம் அக்கௌண்ட் இமெயில் வெரிஃபிகேஷன் வந்திருக்கா. இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வெரிஃபை மை இமெயில் அட்ரஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கு வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டீம் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுங்க. ஸ்டீம் அக்கௌண்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அவைலபிள் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் அவைலபிள்னு காட்டும். இப்போ சூஸ் பாஸ்வேர்டுன்னு காட்டும். பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு டன் கொடுங்க. ஓகே, டன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மேலே வந்து ஷோ ஆகுது பாருங்கள். உங்களுடைய ஸ்டீம் அக்கௌண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 லெட்டர் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஹைஃபன் இருக்கலாம். இவ்வளோ தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ மறுபடியும் டைப் பண்ணுறேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் கிளிக் பண்ணிங்கனாவே இந்த இடத்துல அவைலபிளாக இல்லைன்னு காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் காட்டுது. இப்போ டன் கொடுங்க.
ஓகே, டன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போது ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள். ஸ்டீம் அக்கௌண்ட் நேம் கொடுத்தீங்களா அதை வந்து டைப் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு ரிமைன் மீ கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. ஓகே, ஸ்டீம் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைட் டாப் கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கும். சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வைசிட்டின்னு சர்ச் பண்ணுங்கள். வைசிட்டின்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா GTA வைசிட்டி த டெஃபினிட்டிவ் எடிஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்கும். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 18+ கேமு. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் விளையாடுங்க. டேட்டா பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி வியூ பேஜ் கொடுங்க. ஓகே, வியூ பேஜ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா GTA வைசிட்டி த டெஃபினிட்டிவ் எடிஷன் இருக்கும். இதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த கேமை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், ஆட் கார்டுன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா GTA வைசிட்டி மட்டும் கிடையாது, GTA வைசிட்டி, அதுக்கப்புறம் GTA 3, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா GTA சான் ஆண்ட்ரியாஸ், இந்த 3 கேமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே பேக்காக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா GTA வைசிட்டி மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாலஜியாக தான் இருக்குது. நீங்கள் 3 கேமையும் ஒன்றா சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல பேக்கேஜிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன ஐட்டம் இன்க்ளூட்னு போட்டிருக்கு பாருங்கள். GTA 3, வைசிட்டி, சான் ஆண்ட்ரியாஸ் 3மே இருக்கா. சரி, பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து கேமை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள் மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. Windows 10 OS ஆவது நீங்கள் மினிமமாக போட்டிருக்கணும். 64 பிட் OS போட்டிருக்கணும். 32 பிட் OS போட்டிருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. அதுக்கப்புறம் ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா i5 ஆவது இருக்கணும். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8GB ரேம் இருக்கணும். 4GB, 6GB, 3GB இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கேமை இன்ஸ்டாலே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு என்ன வேணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10GB அவைலபிளாக இருக்கணும் உங்கள் டிஸ்கில். ரெக்கமெண்டட்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் அளவுக்கு நீங்கள் பிசி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதாவது ப்ராசர் வந்து ஒரு i7க்கு மேலே, ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 16GBக்கு மேலே, கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா GTX 970க்கு மேலே 4GB கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுமான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமே கேமை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்கள் பிசி வந்து மினிமமாவது இருந்ததுனா தான் உங்களில் கேமை இன்ஸ்டாலே பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ரேம்லாம் 8GB இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் கார்டை கிளிக் பண்ணுங்கள். ஆட் கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் ஃபார் மை செல்ஃபு, பர்ச்சேஸ் எஸ் கிஃப்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் யாராச்சும் கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை 2வது கிளிக் பண்ணலாம். நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பர்ச்சேஸ் ஃபார் மை செல்ஃபை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்ட்ஸும் சப்போர்ட் ஆகாது. விசா கார்டு இல்லைனா மாஸ்டர் கார்டு தான் சப்போர்ட் ஆகும். ஸோ உங்கள் ஏடிஎம் கார்டோ இல்லை கிரெடிட் கார்ட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா அது மென்ஷன் ஆகிருக்கும். ரூபே கார்டா இல்லை விசா கார்டா இல்லை மாஸ்டர் கார்டானு. ரூபே கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. ஸோ விசா கார்டு, மாஸ்டர் கார்டில் ட்ரை பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருடைய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டாவோ விசா கார்டாவோ தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் நெட் பேங்கிங் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, கார்டு டீட்டெயில்ஸு, எக்ஸ்பிரி டேட்டு, அதுக்கப்புறம் சிவிவி நம்பரு இதெல்லாம் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் இன்ஃபர்மேஷனு, உங்களுடைய அட்ரஸு, உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணி கேமை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேம் எங்கே இருக்குன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் லைப்ரரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்க இல்லைனா ஆட் பண்ணி வச்சுருக்க கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்க கேம்லாம் எனக்கு ஷோ ஆகுது பாருங்கள். இட் டேக்ஸ் டூ, ஹியூமன் ஃபால் ஃப்ளாட்டு, பப்ஜி பேட்டில் கிரவுண்ட்ஸு, இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GTA வைசிட்டியும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கேமை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும். இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா கேம் வந்து டவுன்லோட் ஆகி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆப்ஷன் காட்டும். ஓகே நண்பா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா GTA வைசிட்டி கேம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.